எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். அதிகாலை பிரபஞ்சத்தோட மையம், அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தியானத்துக்குள்ளே நம்ம பல்வேறுபட்ட செயலாக்கத்தையும் பல்வேறுபட்ட பிரிவுகளையும் எத்தனை செயல்கள் எடுத்து இந்த அதிகாலையில் இந்த அற்புதமான இந்த காலை பொழுதில் உங்கள்கிட்ட சொல்கிறது, உங்கள்கிட்ட என்னென்னலாம் மாறி சொல்லணும்னு நினைக்கிறது அத்தனை செயலும் எதை நோக்கி இந்த செயல்கள் செய்யப்படுகிறது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு செயலாக்கத்தை ஒரு உணர்வுபூர்வமாக இது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுக்காக தான் இந்த செயல் செய்யப்படுகிறது. இதில் கேட்குறவங்க நீங்கள் மேக்சிமம் இதோடைய நிஜமாகவே கொஞ்சமாச்சும் கனெக்ட் இல்லாதவங்க இதை கேட்கவே முடியாது. நீங்கள் யாருக்கிட்ட இந்த காணொலியை அனுப்புனாலும் அவங்க உயிரில் ஏதோ ஒரு சின்ன கனெக்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த காணொலியோடு அவங்க ட்ராவல் ஆக முடியும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஏதோ பேய் அடித்த மாதிரி ஓடி வந்துடுவாங்க. இந்த காணொலியை கவனிக்க மாட்டாங்க, கனெக்ட் ஆக முடியாது. நீங்கள் சோதித்து கூட பார்க்கலாம். உங்கள் நண்பர்கள், உங்கள் தெரிஞ்சவங்க தலை திரிக்க ஓடிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இதற்குள்ளே உயிர் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறவங்க, உயிர் பசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காணொலி ஒரு பசி யாத்திரை மருந்தாக மாறும். இந்த குரல் அந்த உயிர் பசி இருக்கிறவனுக்கு தான் ஒரு உணவாக, ஒரு அருமருந்தாக போய் உள்ளே இறங்கும். அந்த சாறு அப்போ தான் உள்ளே இறங்கும். அப்படி இல்லாதவனுக்கு அந்த சாறு இறங்கவே இறங்காது. அது ஏதோ வேற ஒரு செயலாக அவங்களுக்கு மாறி போயிடும். அதனால தான் இதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பெரிய செயல் என்பது, பிரபஞ்சம் என்பது, சித்தர்கள் என்பது, கடவுள் என்பது, போதனைகள் என்பது எல்லாமே ஒரு மனிதனுக்குள் காலத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தனை கனெக்ட் பண்ணணும்னா அது எந்த வடிவத்துக்குள்ளேயோ வரும் என்பதை உங்களால் உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்க முடியும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சு பாருங்கள். சிறு வயதுலேருந்து நல்ல ஞாபகம் வச்சு பாருங்கள். உங்கள் லைஃபு வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் இன்றைக்கி வேறு மாதிரி இருப்பீங்க. இந்த கனெக்டுக்கு, இந்த செயலுக்கு காரணம் உங்களை இந்த பிரபஞ்சம் வேறு மாதிரி வழி நடத்தியிருக்கும். வேறு மாதிரி ஒரு செயலில் இருந்திருக்கும். தீய செயலில் இருந்திருப்பீங்க, தீய பழக்கத்தில் இருந்திருப்பீங்க, ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு உண்மை, ஏதோ ஒரு தேடுதல், ஏதோ ஒரு புரிதல் அப்படிங்கிறது என்னன்னா, வெறுமனையே நிறைய பேர் வெளியிலேருந்து பார்க்குறவங்க கடவுள் தேடுதல், சித்தர்கள் தேடுதல் என்பது சோளப்பொரியை வாங்கி தின்னுட்டு பொழப்பு இல்லாமல் நடக்கிறவங்க நம்ம கிடையாது. சினிமா தேட்டரில் இன்ட்ரோலில் விட்டோன்னே சோளப்பொரியை வாங்கி தின்னுட்டு உட்காந்துருப்பாங்க. இல்லை, அவங்க கிடையாது. நாம் சும்மா சோளப்பொரிய டைம் பாஸுக்காக வாங்கி தின்னுட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கவங்க, தியானம் பண்ணுறவங்க கிடையாது. கடவுள் தேடுதல் உள்ளவங்க கிடையாது. உயிரில் பசி ஏற்படுங்க. சும்மா உடம்பு சுகத்துக்காக போய் ஒரு இடத்துல என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்நாக்ஸை வாங்கி திங்கிறவன் கிடையாது. யோகிகள் தேடுறவன், கடவுள் தேடுறவன். அந்த பெயினை, அந்த செயலை எவங்கிட்டையும் விவாதிக்க முடியாது. கட்டின புருஷங்கிட்ட கூட சொல்ல முடியாதுங்க. அதை புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் இதில் இருக்கிற உண்மையான செயல். இந்த உலகத்தில் பெரிய காதல் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெயினை உணரவே முடியாது. இந்த பெயினை ஒருத்தனால் அதை இன்னொருத்தன் கனெக்ட் பண்ண முடியாது. இன்னொருத்தன் கனெக்ட் பண்ணுறான்னா அவன் உயிர் விழிப்படைந்தவனால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். அதனால தான் பெரியவர்கள் அனைவர்களும் இந்த சித்தர் போதனைகள், இந்த கடவுள் தேடுதல்லாம் எதை சொல்லுதுன்னா, உயிர் விழிப்படைஞ்சு அந்த உண்மை தேடுதலுக்குரியவனுக்கு மட்டும்தான் இது புரியும், இது தெரியும். அல்ல யோகியை அதான் சொல்கிறான். உணர்பவனுக்கு, தேடுதல் உள்ளவனுக்கு, உண்மையை அறிந்தவனுக்கு இதை போதிங்க, இதை கொடுங்க. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இது சக்கரைப்பாவு கிடையாது. காய்ச்சி ஊற்றாதீங்க அப்படிங்கிற ஒரு செயல் தான். அதை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சுகத்துக்காக தேடுபவனுக்கு கடவுள் தெரிய மாட்டாருங்க. கடவுள் வேறு வடிவத்துக்குள்ளே தெரிவாருங்க. புரியுதுங்களா? 7 அதிசயம், 8 அதிசயம், 9 அதிசயம் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போய் ரசித்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரலாமே கடவுள் தேடுதல் உள்ளவனுக்கு அது இருக்காது. அதை தாண்டி உள்ளவன் டெப்த்தாக இருப்பான். அதை அறியறதுக்கு ரொம்ப 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 கடினமான ஒரு ஒரு செயல். அது பல்வேறுபட்ட ரூபத்துக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். அந்த உணர்வுகளை எதிரில் இருக்கிறவனால அதை கிரகிக்க முடியாது. அதை ரிலேட் பண்ணுறது ரொம்ப கடினம். நான் சொல்லியிருக்கிறேன், பருவ மாற்றம் வரும்போது, கால மாற்றம் வரும்போது ஒரு புது செயலாக்கம் நடக்கும். இப்போ வானிலை ஆராய்ச்சி மையத்துலேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2 நிலா தோன்றும். 2 நிலா நவம்பர் 27 வரைக்கும் அந்த பூமியில் செயல்பட போதான். ஒரு நிலாவை பார்க்கலாம், இன்னொரு நிலாவை பார்க்க முடியாது. ஒரு கல் ஒரு பூமியில், ஒரு அருகாமையில் அந்த நிலவுக்கு பக்கத்தில் சுற்றுது. அதை ஒரு 2 நிலாவாக தெரியும். அது முக்கியமான எக்யூப்மெண்ட் இருந்து
அந்த லென்ஸு சரியான லென்ஸ் இருந்தால் அந்த நிலவை பார்க்க முடியும். அந்த நிலவை பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து அந்த நிலவு தெரிய தொடங்கியிருக்கு. நவம்பர் 27 வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த செயலாக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு செயல்னு சொன்னாங்கல்ல, இதுதான் கால மாற்றம் அடைய போது, பருவ மாற்றம் அடைய போது, இந்த உலகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நிகழப்போகுதுன்னா பிரபஞ்ச சூட்சமத்தில் இந்த மாதிரி ஒரு அதிசயங்களை, அந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை காட்டும். இதை விஞ்ஞானிகளாக எப்படி பார்ப்பாங்கன்னா, இது இயல்பாக இந்த மாதிரி கற்கள் வரும், இந்த மாதிரி செயல் வரும், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும், இந்த மாதிரி செயல்கள் வரும்னு அவங்க கடந்து போயிடுவாங்க. இதுக்குள்ளே அதையும் தாண்டி ஒருத்தன் டெப்த்தாக போனால் தான் அது தெரியும். ஒரு கல்லை பல்வேறுபட்டவர்கள் நீங்கள் கல்லாக பார்த்துட்டிங்கன்னா அது கல் தான். அந்த கல்லுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது, ஒரு ஆற்றல் இருக்குது, கடவுள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவளுக்கு கடவுள் தான். இந்த மலையை திருவண்ணாமலையை நின்றுக்கிட்டு கல், மலை, மரம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த மலை சுத்த மாட்டீங்க. அதுக்குள்ளே ஒரு உண்மையிலே ஒரு உயிர் சக்தி இருக்குது அப்படின்னு ஒன்று உணர்ந்துட்டிங்கன்னா உங்கள் உயிர் சக்தியை நீங்கள் பார்த்ததில்லை. அதே உயிர் சக்தி அந்த மலைக்குள்ளே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே அங்கே தேவைப்படாது. அவ்வளோதான் விஷயம். கடவுள் என்பது இன்னொருத்தர் சொல்லி போய் பணி செய்கிறது கிடையாது. தானாக அந்த கிளர்ச்சி ஏற்படுங்கிறது தான் அதோடைய உண்மை தத்துவமாக இருக்கிறது. அதே போல தான் ஆராய்ச்சி என்பது, சயின்ஸ் என்பது, இந்த செயலெல்லாம் என்பது என்னென்னா அவங்க அந்த வேளையில் அந்த ரூட்டில் அந்த செயலாக்கத்தில் தான் இருக்க முடியும். ஆனால் இந்த காலம் என்பது, இந்த சுழற்சி என்பது ஒரு செயலாக்கம் அங்கே மாறுதுன்னா அதுக்கு பருவ மாற்றம் அடையும், சுழற்சியில் மாறும். காலம் தப்பி மழை பெய்யுறது, காலம் தாண்டி காற்றடிக்கிறது, காலம் தாண்டி பனி பெய்யுறது, எல்லாம் ஒரு மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்தது, அழிவு வருது, இல்லை பேர் ஆனந்தம் வருது, எல்லாமே ஒரு பருவ மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது ஒரு குறியீடாக செய்யும். நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்ம எப்படியோ இருந்தோம், இன்றைக்கி இவ்வளோ பெரிய சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு காரணமும் அந்த கால மாற்றம் நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது தான். ஒரு தனி மனிதன் மாறுவது கூட கால மாற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதனுக்கு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கிறதே அவனே ஒரு காலம்தாங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் நீங்களே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திருக்கிறீங்கன்னா, மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னா நீங்களே ஒரு காலமாக இருந்து மாறத் தொடங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். என்கிட்ட இவ்வளோ பெரிய சேஞ்சான்னு உங்களுக்கே தெரியும், உணர்வுபூர்வமாக உண்மையாகவே அது தெரியும். அதுதான் காலம் என்று சொல்வது. அப்போ உங்களுக்குள்ளே என்ன பண்ணியிருக்குன்னா நீங்களே காலம், நீங்கள் மாற தொடங்கியிருக்கீங்கன்னா கால மாற்றத்துக்கு சரியாகிறீங்க, பருவ மாற்றத்துக்கு சரியான தயாராகிறீங்க. அப்புறம் இப்படியே நீங்கள் அந்த கால மாற்றத்துக்குள்ளே பயணம் பண்ண போகும்போது உங்களுக்குள்ள ஒரு பேர் செயலும் பேர் அதிசயமும் பெரிய ஆச்சரியமும் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் பார்த்து வியப்பதற்கும் வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. இங்கே நிறைய யோகிகள் வந்தவங்க சராசரியாக நிறைய குடும்பங்களில் கூட்டு குடும்பங்களாக நிறைய பேரோட சொந்த பந்தங்களோட வசித்தவங்க தான். அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடைஞ்சு தான், அந்த கால மாற்றம் அடைந்து பருவ மாற்றம் அடைஞ்சதுனால தான் அவங்க யோகியாக திகழ்கிறாங்க. அதுதான் உண்மையான செயலாக்கத்துக்குரியவங்க. விவேகானந்தர் குழந்தையாக பிறக்கும்போது அவர் பெரிய யோகி ஆவார், பெரிய கடவுள் ஆவார், பெரிய போதனைகள் பண்ணுவார்னு அவங்க தாய் தந்தைக்கெல்லாம் தெரியாது. சராசரியாக நம்ம புள்ள நம்மளோட செயலாக்கம் அவங்க நல்லா படிக்க வைக்கணும், நல்லா செயலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு தான் அந்த அம்மாவும் அவங்க அப்பாவும் நினச்சிருக்கிறாங்க, உறவினர்களும் அதான் நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த கால மாற்றங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்குள்ளே அந்த சேஞ்ச், அந்த தேடுதல் இருக்குல்ல, மற்றவங்க தேடிக்கிட்டு இருந்த தேடுதல்களுக்கும் விவேகானந்தரோட தேடுதலுக்கும் ரொம்ப வித்தியாசமான செயலாக்கம் இருந்துச்சு. 4 வயசுல போய் சமாதி நிலையில் தியானம் கிடைக்கிறதும், கடவுளை நீங்கள் கடவுள் கதை அந்த அம்மா சொல்கிறாங்க, ராமனையோ கிருஷ்ணனையோ சீதாவையோ வச்சு ஒரு கதை சொல்லும் போதோ அதை ரியலாக அது கதையாக இது ரியலாக, அதை தாண்டி நான் கடவுளை பார்க்கணும், உங்களை நான் பார்த்துட்டேன்ல, அம்மாவை ஒருத்தர் பார்க்குறேன், அப்போ கடவுள்னால் நான் ஒன்று பார்க்கணும்ல, அது எங்கே அப்படிங்கிறது தான் அவருடைய தேடுதல் இருந்துச்சு. எனக்கு அது வேணும், அப்போ அது இருக்கா இல்லையா, அப்போ உரையாடலாக இருக்கா, ஆற்றலாக இருக்கா, ஒரு செயலாக இருக்கான்னு ஒரு மனிதனுடைய மையமாக கேள்வி இருக்குது. சும்மா பொத்தாம்பதுவாக கேள்வி இல்லை. இப்போ எங்கள் அம்மாவோட, எங்கள் அப்பாவோட, என் சொந்தத்தோட, என் பந்தத்தோட, என் உறவோட எல்லாரோடையும் நான் கம்யூனிகேஷன் பண்ணுறேன், உரையாடுறேன், ஒரு செயல் பண்ணுறேன்ல, கடவுளோட நான் உரையாட முடியுமா? இப்போ கடவுளை நான் பார்க்க முடியுமா? அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாரு, அது எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அவரோட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தேடுதல் தீவிரமாக இருந்தது. அதோடைய வெளிப்பாடு தான் கடவுளை காட்ட முடியுமா, கடவுளை பார்த்துருக்கீங்களான்னாரு. இதுதான் ஒரு தனி மனிதனுக்கு கால மாற்றம்பாங்க. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு இல்லறத்துக்குள்ளே 4 குழந்தையோட ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமனாக நல்லா படிச்சுட்டு பெரிய வேலையிலையோ நல்ல செயலுக்குள்ளேயோ பெண்ணோ ஆணோ எல்லாருமே ஒரு வேலைக்குள்ளே இருக்கிறோம். இந்த கடவுள், இந்த பிரிச்சுவல் தேடுதல் என்பது சும்மா நார்மலாக தேடுனா அது ஒரு பிக்னிக் மாதிரி, அது ஒரு பயணம் மாதிரி போயிடும். அந்த உயிர் பசியோட ஒருத்தன் தேடுறவனுக்கு அந்த உணர்வுகளை சுற்றி இருக்கிறவங்களால உணர முடியாது.
அவர்கள் வந்து வேறு மாதிரி தான் அதை பார்ப்பாங்க. இது ஒன்று. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு செயலாக்கம்னு நான் உண்மையாக கருதுகிறேன். இந்த மாதிரி ஒரு செயல், இந்த மாதிரி ஒரு வடிவம், இது வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் நிகழும். நீங்கள் அதை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது என்பதை மறந்துடாது. அதே மாதிரி இன்னொரு பெரிய செயல், இந்த பிரயாணத்தில், இந்த பயணத்துக்குள்ளே, இந்த தேடுதலுக்குள்ளே நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நிறைய குருமார்களோட, நிறைய யோகிகளுடைய, நிறைய ஆசிரமங்களில் நிறைய பேர் வந்து மக்கள் அந்த இறை தேடுதலுக்குள்ளே, இறைக்குள்ளே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு அவங்க உள்ளே இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, பணி செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்க லைஃப்பில் சேஞ்ச் ஆகிருக்கேங்கிறாங்க. ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன், காலைல எழுந்திரிச்சோன்னா இயற்கையோடு ஒன்றி இருக்கிறேன், மலை பக்கத்திலே நடக்கிறேன், நான் அந்த மலையில் உட்காந்து தவம் பண்ணுறேன், ஐயோ வேறு மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறப்பட்டிருக்கு, நான் ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிறேன்னு அவங்க நிறைய ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் நிறைய பேருடைய காணொலியில் பேட்டியாக இருக்கிறத நானே பார்க்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மையமாக வச்சு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அது நடந்திருக்கும், அதை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு சேர்த்து தான் இந்த உரையை நான் நிகழ்த்துறேன், இந்த செயலாக்கத்தை சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் நிறைய செயலாக்கத்தை நம்ம அனுபவித்தோம். நான் நிறைய செயல்லேருந்து விடுபட்டு இப்போ நாம் ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகும்போது நம்ம வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணலைன்னாலும் ஒரு தியானத்துக்கான ஒரு சூழல், அந்த அட்மாஸ்பியர் இருக்குது, அந்த சூழல் இருக்குது, அந்த செயல் இருக்குது. நான் பேரானந்தத்தை அனுபவிக்கிறேன், நல்ல செயலோடு நானும் என் கணவரோ என் குழந்தைங்கள்லாம் ஒரு ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபேமிலியாக ஒரு பேட்டியை நான் சமீபத்தில் பார்த்தேன். இது எதை காட்டுது, எதை சொல்லுது, எதை செய்யப்படுது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சு நடந்திருக்கு, அங்கே போய் ஒரு செயல் நடந்திருக்கு, அது ஓகே, அது உண்மைதான். ஆனால் இது இறைவனை அடைய முடியுமா, இது இறைவன்கிட்ட போக முடியுமானா 100% போக முடியாது. இறைவனை பார்க்க முடியாது, இறைவனோட ஒன்ற முடியாதுங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளை கும்பிட்றவங்க காலங்காலமாக 70 வயசு 80 வயசு வரைக்கும் கடவுளை கும்பிட்டவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் கடவுளை போய் பார்த்தா, கடவுள்கிட்ட போய் அடைந்தா, அவங்க பக்தியில் குறையில்லை. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கோவிலில் என்ன இவங்க அர்ச்சனை பண்ணுறது, கோவிலில் என்ன பூ போடுறது, கோவிலில் என்ன அபிஷேகம் பண்ணுறது, அதை தாண்டி இல்லறத்தில் இருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அறைகளை அவங்க பிரமாதமாக பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, இந்த வழிபாடுகள் எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள்ட்ட கடவுள்கிட்ட போக முடியலை. அப்போ அதுக்கான மையம், அதுக்கான செயல் ஏன் அங்கே என்ன ஆயிடுச்சு? இப்போ ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க, ஒரு அனுபவம் பெற்ற ஒருத்தரோட இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிற சூழல் எல்லாம் மலைகளாக இருக்குது, ஆற்றலாக இருக்குது, ஒரு செயல் இருக்கிறது, அங்கே லிங்கம் இருக்குது, அது இருக்குது, எது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு 10-20 தெய்வங்கள் எல்லாம் அங்கங்கே இருக்குது. அதை தாண்டி அவங்களுடைய செயல் வந்து காலையில் ஒரு அதிகாலையில் எழுந்திருக்கிறது, அதிகாலையில் என்ன சாப்பிட்ணும், மதியானம் என்ன, அப்படி எல்லா திட்டங்கள் அழகாக இருக்குது, உடல் வேறு மாதிரி இருக்குது, எல்லாம் ஆனந்தமாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் கடவுளை இவர்களால் அடைய முடியாது, கடவுளை இவங்க அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா 100% இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. இப்படி ஏன் அடைய முடியலை அப்படின்னா, அது ஒரு சுகமாக இவர்களை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு தான் உருவாகிறதாங்க. தன்னை வந்து ஒரு ஆன்மீகவாதியாக, முழு நேர ஆன்மீகவாதியாக, முழு நேர தியானம் பண்ணுறவனாக தன்னை மாற்றிக்கிறாங்க, தன்னை செயல்படுத்துக்கிறாங்க. அப்படி தான் இதை நம்ம கருத முடியுமே வெஞ்சு இதுக்குள்ளே அந்த செயல் இல்லை. தீவிரமான உண்மையான அந்த தேடுதல்களும் அந்த உயிர் விழிப்படைஞ்சு அந்த பசி இருந்துருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா, எங்கே போனால் உனக்கான சோறு கிடைக்குமோ அதை அங்கே அனுப்பிடும். சுகம் கிடைக்கிற இடத்துக்கு தான் இப்போ உங்களை அனுப்பிச்சிருக்கு, சோறு கிடைக்கிற இடத்துக்கு அனுப்பலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் பசி இருக்கிறவனுக்கு எங்கே போனால் உன் தாகம் தீரப்படுமோ, எங்கே போனால் உன் பசி தீர்க்கப்படுமோ அங்கே அனுப்பும். சுகமாக தேடுபவனுக்கு சுகம்னு தெரியாது, அவன் வெறித்தனமாக தான் தேடுவான். அது சுகம்னு பேர், அது உயிர் அங்கே விழிப்படையலை, அது சுகம். ஐயோ அவரை பார்த்தோன்னே நான் அழுதுறேங்க, அவரை பார்த்தோன்னே பேரானந்தம் ஆயிடுறேங்க, ஐயோ இந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ சுகமாக வாழ்கிறேன், அடாடாடாடாடா. இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறவங்கள, இந்த மாதிரி பார்க்குறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 31 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக இந்த ஆசிரமத்துக்குள்ளேயே ஒரு பறவையாக பறந்து கொண்டு இருக்கிறேன். அங்கே வந்து போய் அங்கே இருக்கிற குருணைகளையும் அங்கே இருக்கிற அரிசிகளையும் நான் கொத்தி தின்னு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் நிறைய பார்த்துருக்க முடியும்.
கரைந்து போனால் எத்தனையோ மலை கோயிலுக்குள்ள 70 வயதாகியும் இங்கேருந்து ஒரு பெரியவர் நடந்து போய் எண்ணெய் திரிய ஊற்றி விளக்க போட்டுட்டு ஏறியும் இறங்கியும் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் இறைவன் கிட்ட போகவே முடியலை. ஏன் என்று கேட்டால் இறைவன் கிட்ட போகிறதுக்கு பசி வேணுங்க, பசி ஏற்படணும். அதுதான் உயிர் பசின்னு சொல்லுவாங்க. அது எவனுக்கு உயிர் பசி வருகிறதோ, எவனுக்கு அந்த செயல் நடக்கிறதோ, அவன் நிச்சயமாக அந்த பசியை தீர்ப்பதற்கான வழிகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தும். இந்த காணொலியை கேட்குறவனுக்கள் நான் நிறைய பேரால் தொடர்ந்து கேட்க முடியுது அப்படின்னா, கொஞ்சமாச்சும் அவனுக்கு பசி, முழு பசி, உயிர் பசி வந்துச்சான்னு கூட சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு அந்த பசி எடுக்கையாச்சும் தொடங்கிருச்சு. இல்லைனா இதை கேட்க முடியாது. நான் தான் உறுதியாக சொல்கிறேன். இது ரேட்டிங்கில் கடைசி இடத்துல இருக்கிறோம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் ரேட்டிங்கில்? யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் நம்ம தான் இருக்கிறோம். நம்ம சொல்கிற செயல் முதல் இடத்துல இருக்குது. நம்ம யார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற அத்தனை பேர்த்தை நீங்கள் கொண்டாந்து நிப்பாட்டினீங்கன்னா எல்லா பேரும் பொதன்னு கீழே விழுந்துருவாங்க. நம்ம அங்கே போய் நிற்போம். ஏன்னா அங்கே செயல் என்னவாக இருக்குங்கிறதான் பொருள். நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், என்ன பேசுகிறேன், என்ன மொழி பேசுகிறேங்கிறத தாண்டி என்னவாக இருக்கிறேன், எதுவாக இருக்கிறேன், என்னத்தை பெற்றிருக்கிறேன், என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறதான் ஒரு செயல். ஒரு பொருளோட ஒரு பொருள் கனெக்ட் ஆகணும், ஒரு பொருளோட ஒரு பொருள் இணைக்கப்படணும். எந்த பயிற்சியும் கொடுக்காம உங்களை என்னோடு இணைத்து கொள்வதற்கென்றான செயலை பெற்றிருக்கணும். எதுவுமே இல்லாமல் உங்களை என்னோட இணைக்கணும். தேவைப்படும் போது தான் சில பொருளை இணைக்க முடியும். எல்லா நேரத்துலையும் எல்லா பொருளையும் இணைக்கக்கூடாது என்பதும் ஒரு செயல் இருக்கிறது. அப்போ அந்த பசி கொஞ்சோண்டு எடுக்கிறவனுக்கு இந்த காணொலியை தேட ஆரம்பிப்பான். பசிச்சிருச்சு பாருங்க, அவன் விட மாட்டான். இது விருந்து அவனுக்கு, இது அவனுக்கு தலை தீபாவளி, தலை பொங்கல், அவனுக்கு விட மாட்டான். அந்த பசி, உயிர் பசி இருக்கிறவன் என்னை விடவே மாட்டாங்க. வந்துட்டாரா நம்ம நமக்கான ஆள் வந்துட்டாரா இவர் அப்படின்னு அவனுடைய வார்த்தையே தான் இருக்கும். நமக்கான ஆள்ரா இவர் அப்படின்னு. ஏன்னா அதுக்குள்ள ஏன்னா அந்த உயிரில் போய் கனெக்ட் ஆகும். இங்கே வேலை உடலுக்கு இல்லை, கனெக்ட் ஆகலைன்னா இப்போ தான் பசி லைட்டாக எடுக்கு. சாப்பாடை போட்டு வச்சுருவாங்க. கொஞ்சம் பசி இல்லைம்மா, ஆனால் பசிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கும், மொத்தம் அதை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னதுனால சும்மா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பசியோடு இருக்கும்போது அந்த உணவு மட்டும் இல்லை, நீங்கள் பசித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு மாதிரி டயர்டாகி மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடும். கொஞ்ச நாளைக்கு படுக்கலாமா ஒரு மாதிரி. அதுதான் என்ன பண்ணுறது, ஒரு இடத்த போய் அது ஃபுல்ஃபில் பண்ணி அடைக்கிறதுன்னு பொருள். ஒரு இடம் எம்டியாக இருக்கிற இடத்த கொண்டு போய் அந்த இடத்துக்குள்ளே ஒரு பொருளை சாத்திட்டிங்கன்னா உள்ள அந்த இடம் என்ன பண்ணுன்னா எல்லா நரம்புகளையும் கொஞ்சம் அயர வைக்கும், கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தும். அப்படியே கொஞ்சம் அப்படி சாஞ்சிக்கிட்டு சுகமாக உட்காந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுதான் ஒரு பெரிய பழமொழியே சொல்லுவாங்கள்ல, அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் யாருக்காக இருந்தாலும் ஒரு அயர்ந்து போய் தூங்கக்கூடிய ஒரு செயல் வரும் அப்படிங்கிறதுக்கான பொருளாக்கமாக இது இருக்கும். அந்த மாதிரி இந்த சித்தர்கள் தேடுதல்கள், இந்த பசி இருக்கிறவனுக்கு நம்மளுடைய செயலும் நம்மளுடைய தேடுதல்களும் வேறு மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த செயலை நம்ம செயலை கேட்குறான், நம்மளதை பார்க்குறான், நம்மளோட பயணிக்கிறான், தியானம் பண்ணுறான். அந்த பசி இன்னும் தீவிரமாகணும். பசி அங்கே அடங்கவே கூடாது, பசி அடங்கக்கூடாது. அந்த பசி தீவிரப்படுத்தும். அதை தீவிரப்படுத்த என்ன ஆகுன்னா அவன் வளர்ச்சி அடைகிறான்னு அர்த்தம். அவன் ஃபுல்ஃபில் ஆக மாட்டான். அவன் வளர்ச்சி அடைகிறவன் தேடுவது அந்த பசி இன்னும் தீவிரப்படுத்தும். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் வர்றது தூண்டப்பட்டு தீவிரமாகும். ஒரு சிறு திரியில் எரிஞ்சது பெரிய தீபமாக ஏற்றப்படணும், பெரிய தீபமாக ஏற்றணும். அப்போ என்ன ஆகும், அப்போ தான் அதுக்கு தேடுதலும் செயலும் பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் உடலுக்குள்ளே பருவ மாற்றத்தை அப்போ தான் பெருகிறது. அப்போ தான் அது தயாராகி அந்த உடல் வளர தொடங்குதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய செயலாக்கத்துக்குள்ளே அப்போ தான் அந்த ஃபார்மெட்டில் அந்த உடல் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீ எந்த இடத்துக்குள்ளே, ஒரு மலை சார்ந்த எந்த பெரிய சுகமான இடத்துக்குள்ளே கொட்டையை போட்டுக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்தா அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து தியானத்தில் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா கூட, எங்கே போனால் என்ன கிடைக்குங்கிறத அந்த உங்கள் உயிருக்கு, அந்த உணர்வுகளுக்கு பிரபஞ்சம் மதிப்பளிக்கும். நான் எந்த ஊருக்காரன், என்னுடைய முகவரி என்ன, நான் யார், எதுவும் தெரியாது. ஆனால் உங்கள் உயிருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். உங்கள் உயிரை எனக்கு நாங்கள் ஒரு பழக்கப்பட்டவர்கள், பரிச்சயமானவர்கள். உங்கள் உடலுக்கும் எனக்கும் தான் பரிச்சயம் கிடையாது. இந்த பிறப்பில் 2 பேரும் புதுசாக சந்திக்கிறோம். உங்கள் உயிரும் என் உயிரும் ஆல்ரெடி அவங்க பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு தெரியும் நம்மளை யாருன்னு. உங்கள் உடலுக்கு தெரியாது.
அதனால தான் இப்போ உங்களுடைய அந்த தேடுதல்கள் இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, அந்த காணொலியை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி போட்டுருது. ஒரு கருடன் போய் எங்கேயோ ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து ஒரு பக்கத்தில் ஒருத்தர் காலடியில் தேடிக்கிட்டே இருக்கிறார், பல ஆண்டுகளாக தேடுறார், டக்குன்னு கீழே போட்டுட்டு போயிட்டே இருந்துச்சான். இத்தனை ஆண்டுகள் தேடிய பொருள் நிஜமாக இருந்து தேடியதுனால் அந்த கருடன் எடுத்து அந்த அவர் காலடியில் போட்டுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த உயிர் பசி உண்மையாக தேடுறவனுக்கு கொண்டாந்து இந்த காணொலியை போட்டுட்டு போயிடும். இது போதுமானதானா பத்தாது. அப்போ இந்த காணொலி என்ன பண்ணும் அப்படின்னா, தூங்க வைக்காது, அயர வைக்காது, சோர்வு அப்படியே ஒரு பேரானந்தத்தெல்லாம் செய்ய வைக்காது, அடுத்தது தூண்டும். இப்போ தான் ஆட்டமே ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு செயல். இதை கேட்க அவன் என்ன பண்ணுவான், அவன் தயாராவான். இப்போ தான் மலை ஏறுறதுக்கு அவன் தயாராவான். இப்போ தான் அவன் படிப்படியாக தியானம் பண்ண தயாராவான். இப்போ தான் அவனுடைய நரம்புகள் நாடிகள் எல்லாம் விழிப்படைந்து அந்த சக்கரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு செயல் பெற்று அவன் ஒரு வடிவம் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவான். அந்த உயிர் என்ன தீவிரமாக செயலாக்கத்தை தொடங்கும், அந்த தீவிரப்படுத்தும், தன்னுடைய முழு நேரம் தீவிரப்படுத்துறதுன்னு அந்த முழு நேரம் தீவிரப்படுத்தும். அதுதான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நிஜமாக பசி கொண்டவனை பிரபஞ்சம் விட்டதாக சரித்திரம் கிடையாது. சும்மா ரெடிமேட் அந்த ஆர்டிஃபிஷியலாக ஒரு உணவை பசிக்கிற மாதிரி சொல்கிறவனுக்கு எப்பொழுதும் பிரபஞ்சம் துணை போவதே இல்லை. உனக்கு தேவையானது அங்கே போ, சல்லாசமாக ஒரு மலைக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தில் உட்காந்துட்டு பேரானந்தமாக கும்மி அடிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு செத்துப்போ. இப்போ பேசுகிற அத்தனை பேரையும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இவர்களால் இறைவனையோ யோகிகளையோ பார்க்க முடியுமா? இவர்களோட வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் இந்த மாதிரி அந்த ஆசிரமத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு ஒரு நாள் இறந்து போயிடுவாங்க. இவர்களை கொண்டே அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் இது விஷயம் கிடையாதுல்ல, இது ஒரு செயல் கிடையாதுல்ல. ஒரு இடத்துக்குள்ளே இருந்து நான் மாண்டு போகிறேங்கிறது எவன் சொல்லுவான் அப்படின்னா, எவனாவது கோமாளி தான் சொல்லுவான். என்கிட்ட வர்றவன் நான் இந்த இடத்துலையே வாழ்ந்துட்டு மாண்டு போகிறேன்னா பட்டார்னு ஒன்று அறைவன். ஏன்டா மாண்டு போகிறதுக்கு இங்கேயாண்டா வர்ற, சாவரத்துக்கு போடா, சுடுகாட்டுக்கு போடா, என் இடத்துல இருந்து மாண்டு போகிறதுக்கு இங்கேயா வர்ற? இது சாகிற இடம் கிடையாது, இது சாகிற இடம் கிடையாது. இங்கு சாக வேண்டியவனுக்கு வேலை கிடையாது. என் முகவரியில் சாக வேண்டியவன் இங்கே உள்ளே வரக்கூடாது, ஓடி போயிடும். அதுக்கு வேறு இடம் இருக்குது. இங்கே வேற ஒரு செயலாக்கத்துக்குள்ளே பண்ணுறவனு தான் வேணும். சாவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் அங்கே வரணும். சாவே ஒன்று கிடையாது. நாம் அதனால தான் மரணத்தை கொண்டாடப்படணும்னு சொல்கிறோம். ஒருத்தனுக்கு சாவே இல்லைங்க, வேலை முடிஞ்சிட்டு போகிறான், அவ்வளோதான். அது எப்படி சாவாக இருக்கும்? நான் சாவாக மரணமாக பார்ப்பது இல்லை. அது மரணம் இல்லை. அது மரணம் இல்லைனால தான் ஒரு யோகி என்ன பண்ணுறான், செத்தவனை பிழைக்க வைக்கிறான், உயிரோடு இருக்கிறவனை போதுண்டா போடாங்கிறான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன? என் வார்த்தைகளில் நீங்கள் அடிக்கடி நான் கிளம்பி விடுவேன், என் வேலை முடிஞ்சிச்சுன்னா சொல்கிறது என்ன? சாவு கிடையாது. அது தப்பாக தமிழ் சித்தாந்தத்துக்குள்ள ஒரு செயலாக்கத்தை கட்டமைத்து விட்டார்கள். உண்மையாக தேடுகிறவனுக்கு, பிரபஞ்சத்தில் தொடர்பில் இருக்கிறவனுக்கு, பிரபஞ்ச பேராற்றலாக யோகிகளோடும் சித்தர்களோடும் பயணிப்பவனுக்கு மரணம் இல்லை. இது சத்தியம். அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் வேலை முடிச்சுட்டு கிளம்புறான், அவ்வளோதான். அவன் சந்தோஷமாக விடைபெறான். தேவைப்பட்டால் பிறப்பு எடுப்பான். 1000 பிறப்புகளை எடுக்க தயாராக இருக்கிறேன் என்று நான் சொல்கிறேன். அப்போ சாக போகிறவன் நான் எப்படி பிறப்பு எடுக்கிறேன்னு சொல்லுவேன்? இந்த செயலை முடித்து விட்டேன், வேலை முடிஞ்சு போச்சு, இந்த வேலை முடிஞ்சு போச்சு, இந்த போஸ்டிங் முடிஞ்சு போச்சு, இந்த ஊரில் முடிஞ்சு போச்சு, நான் ரிட்டையர்ட், அவ்வளோ தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அடுத்த பிறப்பு எடுப்பேன், அடுத்த பேர், அடுத்த உருவம், வேறு செயலாக்கத்தில் மீண்டும் ஒரு பணி செய்வேன். அப்போ பணி செய்கிறவனுக்கு ஏது மரணம், ஏது செயல்? இதுதானே உங்கள் வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஒரு சுகமாக இருப்பவனுக்கு மரணம் அடைகிறான். தேடுதலாக இருக்கிறவன், உயிர் பசியோடு இருக்கிறவன் மரணம் அடைவதில்லை, விடுபட்டு போகிறான், விடுதலையாகி போகிறான். அவன் இந்த உடலை விட்டு விடுதலை ஆகிறான். சித்தர்கள் யோகிகள் குறிப்பாக என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த உடலை விட்டு விடுதலையாக, இந்த உடல் இத்தனை காலத்துக்குத்தான் பணி செய்யும், அங்கு உடலை இறக்கி வை, அதுவும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக உன் உடல் இருக்கும். அதை விட்டு விடுதலையாகி வெளியிலே உடல் இல்லாமலும் இருந்து நீ மிகப்பெரிய பணிகளை செய்துவிட முடியும் என்பதுதான் கருத்து. அப்போ இந்த உலகம் முழுக்க சுகவாசியாக மாட்டிக்கொண்ட மனிதர்கள் கடவுளையும் அடைய முடியவில்லை, சித்தர்களையும் அடைய முடியவில்லை, தன்னையும் உணர முடியவில்லை. காலம் முழுக்க இவர்களுக்கு அதுதான். அதுக்குள்ள நிஜமாக, அதனால தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டது. 30 ஆண்டுகளாக, 33 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகள் நிறைய ஆசிரமத்தில் இருந்து பரவசங்களையும் பலவேற்பட்ட பயிற்சிகளை செய்தும்
உங்களால் ஒரு செயலாக்கத்தை உருவாக்கி கொள்ள முடியல. ஒரு சின்ன இன்ஸ்டில் ஸ்டேஜில் கூட இல்லாதவர்களை நான் நிறைய பேரை பார்க்குறேன். அப்போ எவ்வளோ பெரிய செயல்! அந்த பசி ஏற்படவே இல்லை, அங்கே உயிரே விழிக்கலை. அது விழிச்சு செஞ்சீங்களே, உங்களை அங்கே இருக்க விட மாட்டான். என் உயிர் விழித்தது, என்னை தேட வச்சான் பாருங்க, அதுதான் தேடுதல். தேடணும் காடு கரைகள் மலைகள் குகைகள் எங்கெங்கோ, அதுதாங்க. ஏன்னா எங்கே போனால் உனக்கு சரியான சோறு கிடைக்கும். நீ வளரணும், உன் உயிர் இருக்குல்ல அது தீவிரமாகணும், கடும் தீவிரமாகணும். அதுதான் தியானத்தில் ஒரு யோகி சொல்லுவான், கடுமையாக தீவிரமாக முழு விழிப்போடு இறைவனே கதி என்று நான் காத்திருந்தேன் செயல் செஞ்சேன்னா என்னன்னா, அந்த பசி இருக்குல்ல அதை இன்னும் தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவனோட தேடுதல்கள் தீவிரமாயிரும், செயல் தீவிரமாயிரும். அப்போ அந்த இறை என்பதும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் என்பதும் தத்துருவமாக என்ன செய்யுதுன்னா, அந்த உயிர்களுக்கு உணர்வு அளித்து என்ன சொல்லுது, மகனே நீ கலங்காது, எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் உன்னை வாட்டி வதைத்தாலும் உண்மையான பசி கொண்ட உன்னை நான் கைவிடுவது இல்லை. உன் உன்னை கலங்கப்படுத்தவும் விட மாட்டேன், உன்னை மொத்தமாக கீழே சரியவும் விட மாட்டேன், உன்னை தாங்கி பிடிக்கின்ற ஒரு செயலாக நான் இருப்பேன். நீ போ, ஆனால் உன்னை தீவிரப்படுத்துகிற இடத்துக்கு நான் அமுச்சு கொண்டே இருப்பேன். நீ கலங்காத, நீ பயப்படாத, நீ நின்றாத தேங்கி, நீ போடா, நீ பயணிச்சு கொண்டே இரு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் அது தூக்கி 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 போடுது. இங்கே போடா, இங்கே போய் நின்றா, அங்கே போய் நின்றா, அங்கே போய் நின்றா, ஏன்னா எங்கே போனால் அது இன்னும் தீவிரப்படுத்தும், எங்கே போனால் அந்த தீவிரமான செயலாக்கத்தை உருவாக்கும். எங்கேயுமே போக வேண்டாம். சில பேரை உட்கார்ந்த இடத்திலிருந்து தீவிரத்தை கொண்டு வர முடியும். அந்த செயலையும் சிலவர்களுக்கு பண்ணுகிறது. அந்த உயிர் விழிப்படைந்து பசியடைந்தவனுக்குத்தான் அந்த மிகப்பெரிய செயலாக்கத்தையும் சரித்திரத்தையும் செய்கிறது. அதை தான் எனக்கு செஞ்சுச்சு. ஒரு சுகவாசியாக அண்டாவை கழுவிட்டு குண்டாவை கழுவிட்டு ரசத்தை வச்சுட்டு குழம்பை வச்சுக்கிட்டு ஐயோ குருநாதா அப்படின்னு அங்கே கும்மி அடிக்க விடாமல் பசி எடுத்தோன்னே, டே இங்கே உனக்கு ரசம் சாதம் போட்டு தூங்க வச்சுருவாங்கடா, இங்கே ஓடுறா, நீ அங்கே ஓடுறா, அங்கே பொதிகை மலைக்கு போடா, அங்கே போய் குளிடா, அங்கே இருக்கான்டா அகத்தியர், அங்கே இன்னும் பசியை ஏற்படுத்துவான்டா, போடா அப்படின்னு சொல்லி அங்கே குளிக்க வச்சுச்சு. நான் காஞ்சிபுரத்தில் போய் நின்று மகா பெரியவரா அவ்வளோ பேர் அப்படியே ஆரத்தழிவு பெரியவரேன்னு சொல்லும்போது என்ன சொன்னார், நீர் நிலையில் உன்னுடைய செயலாக்கம் இருக்கிறது, நீ அங்கே செல்லு என்று எனக்கு வார்த்தை வந்து. எப்படி சொன்னிச்சு, இங்கேருந்தே நீங்கள் நீர் சோறு திங்கிறதுக்கு நீ வரல, நீர்நிலையிலே உன்னுடைய செயலாக்கம் இருக்கிறது, நீ போன்னுச்சு. இங்கே நீர்நிலை இருக்குது, எந்த நீர்நிலையை நான் கண்டுபிடிக்கிறது? ஆனால் அந்த உயிர் பசி இருக்குல்ல, உடலில் சோர்வு, ஜுரம் 130 140 அடிக்குது ஜுரம். ஆனால் எனக்கு என்ன, என் உயிர் என்ன சொல்லுது, செத்தாலும் ஆண்டாலும் பரவாயில்லை, அந்த நீர்நிலை எங்கடா இருக்கு, அதை தேடி கண்டுபிடுறா அப்படிங்குது. அப்போ காட்டுது, திருநெல்வேலியை வெளிச்சத்து காட்டுது, பொதிகையை வெளிச்சத்து காட்டுது. அந்த அகத்தியர் பால்ஸில் நிற்கும் போது அந்த அத்தனை ஜுரத்தில் நிற்க முடியலை, ஆடுது உடலு, ஜுரம் எல்லை இல்லாத ஜுரம், இருமல் கொட்டி தீக்குது இருமல். அந்த கொற்ற நதியில் அப்படியே போய் நிற்கும் போது அத்தனை செயலும் இந்த மகா பெரியவர் சொன்ன அந்த உயிர் சக்தி இந்த நீர்நிலையில் இருக்கடா, எட்ரா உன்னோட செயல்னுச்சு. அந்த சேர்ந்தல்ல அந்த இடத்துக்கு. அதுக்கு காரணம் என்னால் வர முடியுமா? நீங்கள் நினச்சி பாருங்க, லட்சம் நதி ஓடுதுங்க இந்த இந்தியாவில். எந்த நதியை ஒருத்தன் கண்டுபிடிப்பான்? கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே செத்து போயிடுவாங்க, 1000 பிறப்படுக்கணுங்க. அப்போ அங்கே நிஜம் இருக்கும் பட்சத்தில் கண்ணுக்கு தெரியலை, பேசலை, உரையாடலை, எவனும் வரல, அகத்தியர் வரல, போகர் வரல, காஞ்சி மகா பெரியவர் நேராக வரல, குரல் கேட்கிறது, செயல் இருக்கிறது. உண்மையாக உயிர் பக்தி இருக்கும்போது தேடுதல்கள் எப்படி வருது? எப்படியாப்பட்ட தேடுதல்! அந்த ஜுரத்துக்குள்ளேயே அந்த நிகழ்வுக்குள்ளே நிற்கும் போது காட்டினாங்க பேரானந்தத்தை. இங்கே தாண்டா இருக்குது அப்படின்னா, அந்த நதி கொட்டும் போது ஜுரம் எங்கே போணுச்சு, உடல் எங்கே போணுச்சு, எல்லாம் மறந்து போச்சு. இதுதான் செயல். அப்போ இந்த தேடுதல்கள், இந்த செயலாக்கம் இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி பெற முடியும், அனுபவம் பெற முடியும். நீ அங்கே உட்காந்து இது எல்லாம் கிடச்சிருச்சு, இவர் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, என் குரு வேறு மாதிரிங்க, நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் பாருங்கள், அடாடாடாடா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் பாருங்கள், அது வேறு மாதிரிங்க. இதெல்லாம் யார்? சுகவாசிகள் பேசிக்கொண்டு அலைவார்கள். அங்கே எவனும் தேவை. அதான் அவன் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், நானெல்லாம் யாருப்பா அந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி, என்னெல்லாம் தூக்கி வீசுங்கடா அங்கிட்டு. 1000 லட்சம் பேர் வழி நடத்துறதுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலாக அணுக்களாக இருக்கிறாங்க. உண்மை மட்டும் இருந்தால் போதும்,
உன் வீடு தேடி வரைஞ்சு கட்டிக்கிட்டு பிரபஞ்ச பேராற்றல் வந்து நிற்பா. இது சத்தியம். எத்தனை ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் ஆகட்டும், என் வார்த்தையிலிருந்து சொல்கிறது உண்மை. நீ நிஜமாக இருந்தால் பள்ளியாக, காக்காவாக, பூச்சியாக, பறவையாக எவனா வேணாலும் வருவான். அவன் ஒன்றை எதிர்பார்க்கறது உண்மையான பசி, உண்மையான தேடுதல். உனக்கு எங்கடா போனால் உன்னை தயார் பண்ணலாம், இந்த பொருளை அடித்து தயார் பண்ணணும், உருவாக்கணும் இந்த சிலையை. அப்படி தான், அதுதான் ஒவ்வொரு யோகியோடைய தியாகத்தோட அந்த உழைப்பு வந்து அதுதான். அவன் வந்து தன்னை மறந்தான், உழைச்சான். அவ்வளோ பெரிய உழைச்சாலும் பின்னாடி உருவத்தை காட்டலை, சக்தியை காட்டலை. ஆனால் அவனை தயார் பண்ணுறதுக்காக அத்தனை உதவிகளையும் செய்தார்கள். என் வாழ்க்கையில் நிதர்சனமாக நான் கண்டேன், நான் பார்த்தேன். நான் ஒரு சாலையாக சொல்கிறேன், நான் ஒரு ரோடு, நடந்து போ, என்னை கும்பிடு, எனக்கு கும்மி அடிங்கிறதுக்காக நான் அந்த காணொளி பேசலை. நான் ஒரு ரோடுறா, என் மேலே நடடா, என் மேலே நடந்து போய் நீ எப்படியாவது அந்த உயிர் பசியை ஏற்படுத்தி தயவு செய்து ஏதாவது ஒன்று பண்ணிக்க, ஒன்று செய், அவ்வளோதான். இந்த காலங்காலமாக இந்த பாரத தேசத்தில் ஒருத்தனை கும்பிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அடுத்த இடத்துக்கு போகவே மாட்டீங்கடா, அங்கேயே கும்பிட்டுக்கிட்டு படுத்துறீங்கடா. கும்பிட்றீங்க, கும்மி அடிக்கிறீங்க, கும்பிட்றீங்க, புளிசாத்தை திங்கிறீங்க, சுண்டலை தின்ட்டு அங்கேயே துண்டை வச்சு தூங்கிடுறீங்கடா. எப்போ தான்டா தூங்கி முழிச்சு தயவு செய்து இன்னொருத்தனை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்கடா. நீங்கள் என்ன கும்பிட்டு என்ன நடக்க போகுது? நீங்கள் யார், ஏன் பிறந்தீங்க, ஏன்டா அப்படி கிறுக்கு பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒன்று செய்யணுண்டா அப்படிங்கிறதானே உண்மையான தேடுதல், உண்மையான பசி அதுதானே, உண்மையான செயல் தானே. நான் கடவுளுக்கு போய் வெண்பொங்கலை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா என் வாழ்க்கை என்னடா இருந்திருக்கும்? ஊரில் இன்னமும் அந்த பசும்பாலை பீச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருப்பேன்டா, மாட்டு காம்புக்கு கீழே படுத்து கிடந்துருப்பேன்டா நான். அந்த உயிர் பசி ஏற்பட்டவனை தான் என்னை தூக்கி கொண்டு போய் எத்தனை அடி அடித்தாலும், எத்தனை மலைகளில் மண்டைகள் எது உடைந்தாலும் உன்னை விட மாட்டான். அதுதான் நிஜங்கிறது. அந்த நிஜத்துக்கு முன்னால் எவனும் நிற்க முடியாது. இந்த நாட்டை ஆள்கிற ராஜா வந்து உன்னை தடுத்தா கூட தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிடும் நிஜம். அதுக்காக சொல்கிறான், இயற்கைக்கு முன்னாடி விஞ்ஞானமோ அந்த செயலோ எதுவும் நிற்க முடியாது, அடித்து தூக்கி பந்தாடிட்டு போயிடும். நீ நிஜமாக இருந்து பாரு, உன் வாழ்க்கையில் எவனும் அங்கே தேவைப்பட மாட்டான்ப்பா, தூக்கி வீசி எறிஞ்சிடும். என் புருஷன் தடையாக இருக்கார், என் புள்ள தடையாக இருக்கு, என் வீடு தடையாக இருக்கு. ஏய், நீ உண்மையாக மட்டும் இருந்து பாரியா, எவன் தடையாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அவன்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடுவான்ப்பா. அந்த நிஜத்துக்கு அவ்வளோ பெரிய வேள்வி இருக்குது, அவ்வளோ பெரிய உண்மை இருக்குது. உன்னுடைய தேடுதல்களை உன் கணவரோ உன் குழந்தையோ மதிக்காமல் இருக்கலாம், பிரபஞ்சம் இருக்கிறது அது அப்படி கிடையாது. அதனால் நான் அதை பார்த்தவன், கண்ணால் பார்த்தவன். இந்த ஊர் உலகம் எல்லாம் என்னை கைவிட்டுருச்சு, அனாதையாக ரோட்டில் நிற்கிறேன்டா, செத்து போயிடுவான், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுன்னு ரோட்டில் பரதேசியாக நின்றவனை கைப்பிடிச்சு வழி நடத்துனது இந்த பிரபஞ்ச பேராற்றல், அந்த பேர் செயலை பார்த்தவன். அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன், அடைய வேண்டியது எதுவுமே இல்லை, பார்க்க வேண்டியதை பார்த்து விட்டேன், எப்பொழுது வேணாலும் போய் சேர்ந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த செயல் வேணும்ல ஒருத்தனுக்கு, வேற என்ன வேணும் நமக்கு? இதை தெரியாமல் மாண்டு போயிருந்தால் தான் நம்ம வந்து கேவலப்பட்டிருக்கணும். இப்போ முடிஞ்சு போச்சு, சாதித்து விட்டோம். ஏன் என்று கேட்டால், இந்த உலகத்தை எவன் உருவாக்குனானோ அவன் நம்ம கையை பிடிச்சி நான் தாண்டா இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை காட்டிட்டான். இதானே வேணும், இதை பார்த்துட்டோம். அப்போ இதுதான் சொல்கிறோம், காணொலியாக, செயலாக, அனுபவத்தை உண்மையாக செயலை சொல்கிறோம். சுகவாசியாக தூங்காது, சுகவாசியாக ஆன்மீகத்தை ஒரு போதனையாக கேட்டுக்கிட்டு அங்கேயே அசந்துராத. வேலையை முடிச்சுட்டு அரங்கன் தூங்குனான்டா, அவன் குண்டலனி சக்தியை எழுப்பி அவன் ஜோதியாக கடவுளாக தூங்குறான், பேரானந்தமாக இருக்கிறான். நீ வேலையே முடிக்காமல் போய் தூங்குறியப்பா ஒரு ஆசிரமத்தில், வேலையே செய்யாமல் கும்மி அடிச்சுக்கிட்டு கிடக்குறியப்பா பல செயலில், இதில் வேறு சர்டிஃபிகேட் வேறு கொடுக்குறியப்பா. என் குருநாதர் அப்படி இப்படி 33 வருஷமாக நான் இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறது உருண்டுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு கிடக்கிறேன்னு சொல்கிறியப்பா. இது எப்படி சரியாக இருக்கும்? சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம், பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் புத்தகம் மிக விரைவில் வெளியிட்டு செயலாக்கம் ஒன்று உருவாக்கப்படும். தொடர்ந்து நம்ம இதை ஏன் சொல்கிறோம்னா, நிச்சயமாக இது ஒரு பருவ மாற்றத்தையும் கால மாற்றத்தை ஏற்படுத்துகிற புத்தகமாக இருக்கும். 10/11 காசுக்கு விற்கிறவன் நான் கிடையாது, கடவுளை காசுக்கு காட்டுறவனுக்கு எதிரானவன் நானும் கடவுளை காட்டி காசு வாங்க மாட்டேன். கடவுளை காட்டி எவன் காசு வாங்குறானோ அவன் பின்னாலும் நான் நிற்க மாட்டேன். என் புத்தகமும் காசுக்கு விற்கிற புத்தகமும் கிடையாது. கடவுளை எவனாலையும் விற்க முடியாது. கடவுள் விற்பனைக்கான பொருள் அல்ல. கடவுள் சம்பந்தமான எந்த போதனைகளும் விற்கக்கூடாது.
அப்படி விற்பவன் கடவுளை பார்க்கவோ கடவுளைக்கிடம் நிற்கவோ கடவுளை பற்றி பேசவோ எந்த அருகதையும் இல்லாமல் இழந்து போவான், மாண்டு போவான், அழிந்து போவான், ஒன்றும் இல்லாமல் போய்விடுவான். அது யாரா வேணாலும் இருக்கட்டும், சவாலாக சொல்கிறேன். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கடவுளை எவனாலும் விற்க முடியாது. கடவுள் விற்பனைக்கு அல்ல, கடவுளை விற்பதற்கான வாய்ப்புகள் அல்ல. என் புத்தகமும் விற்பனைக்கு அல்ல. இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் விற்க முடியுமா? இந்த பிரபஞ்ச பேராற்றில் என்கிட்ட ஒரு 1500 அணுக்கள் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த அணுக்களை கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நாளைக்கு காலையில் ஒரு காணொலியை போட்டு ஒரு 1500 அணுக்கள் வச்சுருக்கேங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்க, இந்த கிளாஸில் வந்து ஒரு 2500 அணுக்கள் தர்றேன் நான், உங்களுக்கு கொஞ்சம் வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி பேச முடியுமா? இப்படி அந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும்? இந்த வாசல், இந்த செயல்கள் என்ன? இந்த உலகம் முழுக்க அந்த பிரபஞ்ச வெட்ட வெளியாக சுற்றி கொண்டு இருக்கின்ற அத்தனை அணுக்களும் எத்தனை உயிர்களை எத்தனை செயலாக்கத்தோட படைப்போட தத்துவத்தை மிக துல்லியமாக, மிக அழகாக, அற்புதமாக, பெரிய ஒரு செயலாக, ஒரு ஓவியமாக இந்த உலகம் வரையப்பட்டு இருக்கிறதே. ஒரு மலைகளும் ஒரு குகைகளும் ஒரு காற்றுகளும் இந்த ஆகாயங்களும் எப்படி சிதறி கிடக்கின்றன. இந்த அற்புதமான செயல்களை எந்த இறைவன் நாணயம் பெற்றுக்கொண்டு வரி பெற்றுக்கொண்டு செய்கிறான்? எந்த எதிர்பார்ப்போடு இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த வாரி வழங்கி கொண்டு இருக்கிறது இத்தனை காலங்களாக? அதுபோல்தான் கடவுள் என்பவர் எப்பொழுதும் விற்பனைக்கானவர் கிடையாது. கடவுள் போதனையோ கடவுள் செயலோ, நான் சாப்பிட வேண்டாமா, என் பொண்டாட்டி சாப்பிட வேண்டாமா, என் புள்ள சாப்பிட வேண்டாமா, எங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லை, நாங்கள் இப்படியே சொற்பொழிவு ஆட்டிக்கிட்டு இருந்தால் என் பிள்ளைக்கு யார் சோறு போடுவா, என் பொண்டாட்டிக்கு யார் சோறு போடுவான்னு நிறைய பேர் பேசுவாங்க. நீ சாப்பிடாத, நீ ஏன் சாப்பிடணும்? கடவுள் பேரை சொல்லி ஏன் காசு வாங்கி சாப்பிடணும்? உனக்கு கடவுள் உண்மையிலேயே நீ பசியோடு இருந்தால் உனக்கு தேவையானதை உன் காலடியில் இறக்கி வச்சுட்டு போவான்டா. அதை எடுத்துக்கடா. எவனாவது பண்ணுறா? எத்தனை யோகிகள் சொன்னான். யோகிகளை பார்த்து ஒரு பொண்டாட்டி சொன்னிச்சு, ஒரு யோகியை பார்த்து நேரடியாக, நீ போதனையாக பண்ணிக்கிட்டே இருக்கிற, சீடர்கள்ட்ட உட்காந்துருக்க, முழு நேரம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு யாரையா சோறு போடுவானா? இந்த டயத்தில் ஒருவன் வருவான், என் மகன், அவன் உன் காலம் முழுக்க தேவையான பணத்தை கொடுப்பான், வாங்கிக்க, ஓடிப்பிரு. உனக்கு பணம் தான் தேவை. காலம் முழுக்க உனக்கு தேவையான செயலாக்கத்தை அவன் செய்து கொடுப்பான். என் வேலையை நீ தடுக்காதே, என் வேலையை விட்டு விடு. நான் பணம் கொடுக்க உனக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க வரலன்ட்டு போயிட்டான். அதே மாதிரி கால டயத்தில் வந்து அந்த டயத்துக்குள்ளே அந்த மாணவன் வந்து காலடியில் என்ன பண்ணிட்டான்? கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துட்டு போயிட்டான். இந்த யோகி ஃபோன் பண்ணி, எப்பா என் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுறா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நான் தவம் பண்ண முடியல, கிளாஸ் எடுக்க முடியல, பணம் கூடலாம் கேட்கல. இந்த பிரபஞ்ச பேராற்றல் பசி அறிந்தது, உணர்வு அறிந்தது, உண்மை புரிந்தது. அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியது நம் தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, சொந்த பந்தம், உறவு, ராஜா எல்லாம் தோத்து போயிடுவான் பிரபஞ்சம் முன்னாடி எவனாலும் நிற்க முடியாது. இந்த உணர்வுகளையும் உண்மையும் புரிந்த ஒரே ஒரு உத்தமமானவன் யாவன்னா அவன் தான் கடவுள், அவன் தான் பிரபஞ்சம். அவன் முன்னாடி ஈவரக்கமிட்டு ஒரு மிகப்பெரிய செயலாக்கத்தை உணர்வறிந்து செய்யக்கூடியவன், காலத்தோடு செய்வான். அவனுக்கு இரக்கம்லாம் கிடையாது. உண்மைக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அவன் வந்து அங்கே உணர்த்தப்பட்டுருச்சு, டேய் பணத்தை வச்சுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, போய் குர்றாங்க அப்படின்னோன்னா அவனுக்கு அந்த மனசுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறது, குருநாதருக்கு ஏதாவது உதவுங்க. குரு வந்து எதாவது செஞ்சாகணும். குருக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக மறுத்துருவார். குருக்கிட்ட போய் கேட்குறதோ குரு காலடியில் வச்சா அது உகந்ததாக இருக்காது. ஒரு மாணவனாக இருப்பவன் குருக்கிடம் காலடியில் போய் தன்னை தான் வைக்கணும், பணத்தையோ பொண்ணையோ வைக்கக்கூடாது, தன்னை வைக்கணும். குருநாதா, நான் என்ன தான் வைக்க முடியும், ஏன்னா இது என்னுடைய பொருள். பணம் என்பது, நகை என்பது என்னுடைய பொருள் அல்லது இன்னொருத்தருடைய பொருள். அப்போ என்ன பண்ணான்? அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு குருநாதனுடைய மனைவி காலடியில் வச்சுட்டான். அம்மா, இது தயவுசெய்து குரு ஏற்றுக்க மாட்டார், இது உங்கள் காலடியில் வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று. அந்த அம்மா கண் கலங்கி போயிட்டா, அந்த அம்மா அழுதுட்டா, அந்த அம்மா கதறிட்டா. காலம் முழுக்க உழைத்தாலும் அந்த தொகையை சம்பாதிக்க முடியாது. குருநாதன் வந்து உருண்டு உழைச்சாலும் சம்பாதிக்க முடியாது. ஒரு வினாடிகள். இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் இதுதான் உணர்வு. இதை எவனாலும் இது மூட நம்பிக்கை இல்லை, இது பைத்தியகாரத்தனம் இல்லை. இந்த உயிர் சக்தியை இறை செய்யும். அதுதான் பெரிய இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும். அதுதான் மார்கழி மாதத்தில் இங்கே பனி பெய்யுது அப்படின்னா எவனோ சொல்லியா பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு? சொல்லுங்க. இந்த இப்போ மழை சீசன் வரப்போது எவனோ சொல்லியா மழை பெய்யுது? இதெல்லாம் நடக்கலைன்னா அந்த உலகம் என்னங்க ஆகும்? காவிரியில் தண்ணி வரல, எல்லா ஆறுகளிலும் தண்ணி வரல, தண்ணி இல்லைன்னா நம்மளாம் என்ன ஆகும்? மாண்டு போயிட மாட்டோமா? இப்போ நமக்கு எவன் தேவையானதை கொடுத்துட்ருக்கான்? பீஸாவையும் பர்க்கரையும் வாங்கி தின்ட்டு உயிர் வாழ்ந்துட முடியுமா? பாவனாசத்துலேயும் இல்லை காவேரியிலையும் இங்கெல்லாம் தண்ணிகள் வரலைன்னா நம்ம வீட்டில் எல்லாம் பச்சை தண்ணி குடிக்கலன்னா நம்மளாம் என்னங்க ஆகும்? இதெல்லாம் கால பருவ மாற்றத்தில் அதுவாக நிகழலை. இதுதாங்க அதிசயம், இதுதாங்க அற்புதம், இதுதாங்க உணர்வுகள்.
அந்த உணர்வு அறிந்து வேலை செய்யுதுங்க. நம்ம அதுக்கு என்ன வேலை செய்கிறோங்கிறதெல்லாம் அதுதான் காலங்கிறது. உங்ககிட்ட கருணையோ நன்றியோ எந்த விஷயமும் அதுகிட்ட இல்லை. அது எதிர்பார்க்கறதும் கிடையாது. காலத்தோடு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணியை செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் அது தாண்டி உணர்வுகளாக உண்மையாக உயிர்லேருந்து ஒருத்தன் பசியோடு இருப்பவனுக்கு கால சூழலை கூட உனக்காகன்னு சில செயலாக்கத்தை மாற்றி கூட கொடுப்பேங்கிறது தான் காலத்தோடைய பதிலாக இருக்குது. இதுதான் தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் பார்த்துக்கங்க. நம்ம புத்தகத்துக்குள்ளேயும் அதை தான் சொல்ல விரும்புகிறோம். அதனால தான் ஒவ்வொரு காணொளி பேசும்போதும் கடைசியாக வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கலந்துகளுங்கிறதுக்கும் உணர்வுபூர்வமாக சொல்லப்படுகிறோம். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செயலாக்கத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ளே நம்மளுடைய தேடுதல் என்னன்னா, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஏமாந்து போயிடாமல் தயவு செய்து ஒரு சின்ன சேஞ்சாச்சு நீங்கள் அடையணுங்க. சேஞ்ச் அடையாமே நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன்னா அதோட பெரிய வேதனை வேறு எதுவும் இல்லை. எனக்கு அதுதான் வேதனையாக இருக்குது. எத்தனை பேர் தெரியுங்களா, பெரிய நான் எங்கிட்டே நின்றுட்டு நான் பெரிய மாற்றத்தில் இருக்கேன், என்னை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கிறான். என்ன மாற்றத்தில் இருக்கிற நீ? எனக்கு தெரியாதா? மாற்றத்தில் இருக்கேங்கிறாங்க. அவனே நின்றுக்கிட்டு என்ன மாற்றத்தில் இருக்கிறான்? அவனை கம்பியில் மாட்டி அப்படியே மரத்தில் எங்கேயாவது தொங்க விடலான்னு கூட எனக்கு தோணும். நான் என்ன சொல்கிறது? பதில் சொல்லாமல் நான் பாட்டில் அமைதியாக அப்படியே போயிடுறது. அப்படியே அவர் சிரிச்சுட்டு பொன்முகமாக ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு போய் வா மகனே என்று சொல்லிட்டு வந்துடுறது. நான் இது இல்லை, இது வேற. நீ வேலை செய்ய உண்மையாக தொடங்கிட்டனா உன்னை பிரபஞ்சம் எப்பொழுதும் விடவே விடாதுப்பா. என் போன்ற ஆளெல்லாம் நீங்கள் விட்டுரு. நீ உண்மையிலே இந்த பிரபஞ்சத்தை நம்பினா அது போன்ற ஒரு செயலாக்கத்துக்குரியவனை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை, இனி பார்க்கவும் போகிறதில்லை. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத காலமாக இருந்து அவ்வளோ பெரிய கனிவான வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்நாளில் இது போன்ற ஒரு செயலாக்கத்தை எப்படி வார்த்தையால் சொல்வது என்பதற்கு பொருள் இல்லை. பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.